ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஜியோகிரஃபி அவர் எர்த் அவர் ஹேபிடேட் அப்படிங்கிற புக்கில் இருந்து சாப்டர் 7 அவர் கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம கண்ட்ரியோட டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் டிவிஷன், பொலிட்டிக்கல் டிவிஷன், அண்ட் தென் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரிக்கு யார் யாரெல்லாம் நெய்பர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரியை பற்றி நம்ம ப்ரீஃபாக இந்தியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். ஜியோகிரஃபிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸுமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு டிவிஷன்ஸ், அப்புறம் அங்கே இருக்க வாழக்கூடிய மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த்தில் இந்தியாவோட நார்த்தில் வந்துட்டு ஹிமாலயாஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து வெஸ்ட்டில் வந்து அரேபியன் சி, அண்ட் ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால், சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியானுடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டென்ட். அண்ட் தென் வந்து நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் எவ்வளோ அப்படின்னா, அதாவது ஃப்ரம் லடாக் டு கன்னியாகுமரி எவ்வளோ அப்படின்னா 3200 கிலோமீட்டர்ஸ். தென் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ட், அதாவது வந்துட்டு ஈஸ்ட் டு வெஸ்ட்னா அருணாச்சல் பிரதேஷ் டு கட்ச் எவ்வளோ அப்படின்னா 2900 கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது மவுண்டெயின்ஸும் இருக்குது, டெசர்ட்ஸும் இருக்குது, பிளெயின்ஸும் இருக்குது, பிளேட்யூஸும் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு கோஸ்ட்ஸ் இருக்குது, ஐஸ்லேண்ட்ஸும் இருக்குது. ஸோ டைவர்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். என்ன தான் நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ டைவர்ஸாக இருந்தாலும், நிறையா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருந்தாலும், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் இருந்தாலும், நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா இணைச்சி வச்சுருக்கிறது வந்து நம்மளுடைய ஒன் நேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷன்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி, 2011 கண்டக்ட் பண்ண சென்சஸ் படி இந்தியானுடைய டோட்டல் பாப்புலேஷன் வந்து 120 crores இருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு வேர்ல்ட்லேயே செகண்ட் பாப்புலேஷன் பாப்புலேட்டட் கண்ட்ரி. சைனா ஃபர்ஸ்ட்டு, இந்தியா வந்து செகண்ட். மேபி இப்போது இதை விட ரொம்ப அதிகமாயிருக்கலாம். லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எர்த்னா நம்ம இந்தியா வந்து இந்த இடத்துல நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு நம்ம இந்தியா வழியாக கரெக்டாக அந்த சென்டரில் வந்துட்டு என்ன பாஸ் ஆகுது, இந்தியாவோட சென்டரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன பாஸ் ஆகுது அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகுது. அது வந்து 23°30' நார்த்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து ஹால்ஃபேல வந்து பாஸ் ஆகுது. தென் வந்துட்டு இந்தியானுடைய இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டிடியூட் பார்த்திங்கன்னா 8°4 ஓகே, இந்தியானுடைய எக்ஸ்டென்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 8°4' நார்த்தில் இருந்து 37°6' நார்த் லேட்டிடியூட், அண்ட் தென் வந்துட்டு 68°7' ஈஸ்டில் இருந்து 97°25' ஈஸ்ட் லாங்கிடியூட் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் ஒரு ஈஸியாக சொல்லணும்னா இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ட், லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னென்னு நம்ம ஒரு செகண்ட் சாப்டர் சம்திங்கில் நம்ம பார்த்துருப்போம். இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வேர்ல்டை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இப்படி இருக்கக்கூடிய parallel lines,
இப்படி இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து என்னென்னா லேட்டிடியூட். தென் இப்படி இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு லாங்கிடியூட். ஓகேங்களா? ஓகே. தென் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்குது இல்லையா? ஈஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் மைனஸ் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 29 டிகிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 29 டிகிரி அப்படின்னா நம்மளே பார்த்தோம் லாங்கிடியூட்ஸை வச்சு தான் நம்ம வந்து டைம் கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். அதாவது 15 டிகிரிக்கு வந்து 1 ஹார் அப்படின்னா இப்போ 29 டிகிரி அதாவது ஆல்மோஸ்ட் 30 டிகிரி அப்படின்னா 2 ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ்டெண்டுக்கும் அந்த எக்ஸ்டெண்டுக்கும். ஸோ அதனால நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த லாங்கிடியூடில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட்டில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு இப்படி இருக்கனால நம்ம இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அருணாச்சல் பிரதேஷ்க்கு 2 ஹார்ஸ் முன்னாடியே சன்ரைஸ் வந்துடும். குஜராத்துக்கு 2 ஹார்ஸ் அப்புறம் தான் சன்ரைஸ் வரும். ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்தியானுடைய இந்தியாவோட நெய்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம இந்தியா கூட லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நெய்பர்ஸ் யார் யார் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா, டிபெட் அண்ட் பங்களாதேஷ். ஓகேங்களா? அண்ட் தென் மியான்மர். இவங்களாம் தான் நம்ம இந்தியா கூட லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய 7 கண்ட்ரிஸ். ஓகே. தென் வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ், அதாவது நம்மளோட கன்வீனியன்ட்காக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸாக வந்துட்டு நம்ம மாற்றிருக்கோம். ஓகேங்களா? டெல்லி தான் நம்மளுடைய நேஷ்னல் கேபிட்டல். அண்ட் தென் வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்து எப்படி மெயினாக பேசிக்காக இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜஸை வந்து பேஸாக வச்சு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நேச்சுரலாகவே நம்ம இந்தியா என்னென்ன மாதிரி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நார்த்தில் வந்துட்டு ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டினல்ஸ் மாதிரி, அதாவது சென்டினல்ஸ் அப்படின்னா ஒரு காட் மாதிரி, நம்ம இந்தியாவுக்கு ஒரு காட் மாதிரி நம்மளுக்கு வந்து நார்த்தில் வந்து ஸ்னோ கேப்ட் ஹிமாலயாஸ் இருக்குது. ஹிமாலயாவோட நேமுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஹிம் ப்ளஸ் ஆலயா. ஹிம் அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு ஹிமாலயன் மவுண்டெயின்ஸை வந்து நம்ம மூணு பேரலல் ரேஞ்சஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா நார்தன் மோஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த நார்தன் மோஸ்ட் ஒன் வந்துட்டு கிரேட்டர் ஹிமாலயாஸ். அண்ட் தென் மிடில் ஹிமாலயாஸ்க்கு என்னென்னா வந்துட்டு ஹிமாச்சல் அண்ட் தென் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெயின் பேரலல் ரேஞ்சஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே இந்த கிரேட் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி இங்கே தான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் தென் மிடில் ஹிமாலயாஸில் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மணாலி, அண்ட் தென் வந்துட்டு டல்ஹௌசி, தென் மணாலி, டல்ஹௌசி, வேறு என்ன இருக்குது, ஷிம்லா, குலு, இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிவாலிக் தான் வந்துட்டு சதர்ன் மோஸ்ட் ரேஞ்ச். இப்போ வந்து நம்ம ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம். ஹிமாலயாஸ் கீழே என்ன இருக்குது அப்படின்னா நார்தன் இந்தியன் பிளெயின்ஸ் இருக்குது. இந்த பிளெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப லெவலாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளெயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் எப்படி பிளெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரிவர் டெபாசிட்ஸ்னால. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன ரிவரோட டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னா இண்டஸ், கேஞ்சஸ் அண்ட் தென் பிரம்மபுத்ரா அதோட டிஸ்ட்ரிபியூட்டரிஸோட டெபாசிட்ஸ்னால இங்கே வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அலுவியல் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கனால இங்கே வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் இங்கே இருக்க பிளெயின்ஸு. ஸோ அதனால தான் இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கல்டிவேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஃபர்டைலாக இருக்கனால. தென் வந்துட்டு இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா கிரேட் இண்டியன் டெசர்ட் இருக்குது. கிரேட் இண்டியன் டெசர்ட் வந்து தார் டெசர்ட், அதாவது ரொம்ப ட்ரையாகவும் ஹாட்டாகவும் சாண்டி ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டாக இருக்கும். இங்கே வெஜிடேஷன் ரொம்ப கம்மி தான், ஏன்னா இங்கே வந்து வாட்டர் இல்லைல்ல. ஸோ அதனால் தென் வந்துட்டு
அதாவது நார்தர்ன் பிளேஸ்க்கு சவுத்தில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து பெனின்சுலார் பிளாட்டியூ இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கும் ரிலீஃப். அதாவது இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். இங்கே தான் வந்து நிறையா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும் அந்த மாதிரி. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு ஆரவல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரேஞ்சஸ் இந்த வேர்ல்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்கே அப்படின்னா என்ன டைப் ஆஃப் மவுண்டெயினாக இருந்தது முதல்ல அப்படின்னா வந்துட்டு ஃபோல் மவுண்டெயினாக இருந்தது. ஓகேங்களா. டியூ டு சம் எரோஷன்ஸ்னால அது எரோட் ஆகி இப்போது ஆரவல்லி ஹில்ஸாக இருக்குது. தென் வந்துட்டு இந்த ஆரவல்லி ஹில்ஸ் தான் வந்துட்டு நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்டர் பண்ணுது. தென் வந்துட்டு விந்தியா சாத்புராஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் இதில் இந்த ரிவர்ஸ் லைக் நர்மதா, தப்தி இதெல்லாம் வந்து இந்த ரேஞ்சஸில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இது வந்து அரேபியன் சீயில் வந்து ட்ரைன் ஆகக்கூடிய வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். தென் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லை சைத்ரீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பிளாட்டியோட வெஸ்ட்டை வந்து பார்டர் பண்ணுது. ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து பார்டர் பண்ணுது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன், அது ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா. தென் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப மினரல்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். லைக் கோல், அயன் ஓர் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. தென் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வெஸ்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்க்கு ஈஸ்ட் சைடு கோஸ்டல் பிளெயின்ஸாக இருக்கும். அந்த வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்ட் சைடு வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஓகேங்களா. ஈஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடு பே ஆஃப் பெங்காலில் போய் ட்ரெயின் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இவங்கெல்லாம் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் ட்ரெயின் ஆவாங்க. தென் வந்துட்டு இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபர்டைலான டெல்டாஸ். அதோட அதாவது மவுத் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஏரியானா, இப்போ வந்து இந்தியா இருக்குது அப்படின்னா இப்படி ரிவர் வந்து இதாகுதுன்னா இந்த பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை தான் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டெல்டா வந்து ஃபர்டைல் டெல்டா வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சுந்தர்பன் டெல்டா. இது வந்து இந்த சுந்தர்பன் டெல்டா வந்துட்டு என்னென்ன ரிவர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகக்கூடியது ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா, இங்கே இது வந்து பங்களாதேஷ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வரக்கூடிய இது இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு சுந்தர்பன் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. தென் வந்துட்டு ஐஸ்லாண்ட், அதாவது நம்ம இந்தியாவில் ஐஸ்லாண்ட்ஸ் கூட இருக்குது. ஓகேங்களா. என்னென்னா ரெண்டு குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட்ஸ் இருக்குது. லக்ஷதீப் ஐஸ்லாண்ட் அண்ட் தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் இருக்குது. லக்ஷதீப் ஐஸ்லாண்ட் வந்து அரேபியன் சீயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கோரல் ஐஸ்லாண்ட். ஓகேங்களா. கேரளா கோஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் வந்துட்டு சவுத் ஈஸ்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அண்ட் தென் வந்து இதில் ஒன்று இது கொடுத்துருக்காங்க, நோட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2004 சுனாமி வந்துச்சு இல்லைங்களா, இது வந்துட்டு என்ன குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 2004 வந்து 20 minutes ஆஃப் எர்த்குவேக்லேயே வந்துட்டு சுனாமி வந்துட்டு ஐஸ்லாண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் தென் எவ்வளோ ஹைட் அப்படின்னா 49 feet ஹைட்டுக்கு வந்துட்டு சுனாமி வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் வந்து நிறைய பீப்புள்ஸோட லைஃப் வந்து அதில் போயிடுச்சு, நிறைய டேமேஜ். அண்ட் தென் வந்துட்டு இந்த வேர்ல்டில் இப்போ மட்டும் ரெக்கார்டான எர்த்குவேக்ஸ்லையே இந்த எர்த்குவேக் 2004 சுனாமி எர்த்குவேக் தான் வந்துட்டு 3rd largest எர்த்குவேக் எவர் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ சுனாமி அப்படின்னு என்னென்னா ஒரு ஹியூஜ் சீ வேவ் வந்து எர்த்குவேக்னால சீ ஃப்ளோரில் நடக்கக்கூடிய எர்த்குவேக்னால ஜென்ரேட் ஆகிறத சுனாமி அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த லெசனில் வந்துட்டு நம்ம இன்னும் பாக்ஸஸ்லாம் என்ன பார்க்காம விட்டுட்டோம். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஓகே. பெனின்சுலா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் தன்னோட 3 சைட்லேயும் வாட்டரால் சரௌண்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு large countries which stretch extensively from east to west do not have a single standard time for the whole country. The USA and Canada have even
6 அண்ட் 7 டைம் ஜோன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது வந்துட்டு இதில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அதாவது ரொம்ப எக்ஸ்டென்ஸாக ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து ஒரு 2-3 நிறையா ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ அண்ட் கனடா இங்கே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏயில் வந்துட்டு 7, கனடாவில் 6 டைம் ஜோன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ரஷ்யாவில் வந்து எவ்வளோ டைம் ஜோன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டில் லைக் அந்த லேட்டிடியூட்ஸ் லெசனில் வந்து பார்த்தோம். எவ்வளோங்க இருக்குது? 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ யூஎஸ்ஏயில் வந்து 7, தென் கனடாவில் வந்து 6 டைம் ஜோன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுவியல் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் வெரி ஃபைன் சாயில் பாட் பை ரிவர் அண்ட் டெபாசிட்டட் இன் த ரிவர் பெசன்ஸ். ரொம்ப ஃபைன் சாயில் வந்து ரிவர் அடிச்சுட்டு வந்து கீழே ரிவர் பெசன்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுறது அலுவியல் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ட்ரிபியூட்டரினா ஒன்றும் இல்லைங்க, ரிவர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு மெயின் ரிவர் வந்துட்டு கட்டாகி ஒரு சின்ன சின்ன இதாக வந்துட்டு தடம் மாறி போகுது இல்லையா, ஸோ அது வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது a river or stream which contributes its water to a main river by discharging it into main river from either side. அதாவது வந்துட்டு இதனுடைய வாட்டரை வந்துட்டு வெளியிருந்து வரதெல்லாம் வந்து இதில் மெயின் ரிவரில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு do you know box, அதாவது கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ஃபார்ம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா, த சுந்தர்பன்ஸ் டெல்டா. த டெல்டா இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப். இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ட் அட் த மவுத் ஆஃப் த ரிவர். வேர் ரிவர்ஸ் என்டர் த sea, that point is called the mouth of the river. நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். தென் வந்து corals or skeletons of tiny marine animals called polyps. பாலிப்ஸோட ஸ்கெலட்டன்ஸ் தான் வந்துட்டு கோரல்ஸ். அதாவது பாலிப்ஸுங்கிறது ஒரு மெரைன் அனிமல், அதோட ஸ்கெலிட்டன் தான் வந்து கோரல்ஸ். ஓகேங்களா? லைக் இந்த ஆமை மாதிரி. ஓகேங்களா? அந்த கோரல்ஸ் தான் வந்துட்டு இட்ஸ் ரிச் இன் கால்சியம். ஓகேங்களா? தென் வந்துட்டு இப்போ கூட ரீசெண்டாக வந்து நிறையா கோரல் லீச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் வந்து பார்த்துருப்போம். கோரல் லீச் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கோரல் ப்ளீச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸை வந்து அது காட்டுது. ஓகேங்களா? When the living polyps die, their skeletons are left. Other polyps grow on top of the hard skeleton, which grow higher and higher, thus turning the coral islands. அதாவது என்ன ஆகும்னா, இப்போ வந்துட்டு இங்கே ஒரு கோரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோரல் வந்து டெட் ஆயிடுச்சு, இந்த கோரலுக்குள்ளே இருக்க பாலிப் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கெலட்டன் வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பாலிப் வரும், ஸோ அதுக்கு மேலே ஒரு கோரல் வரும். இந்த மாதிரியே பெருசாகி இது வந்து ஒரு கோரல் ஐஸ்லாண்டாக வந்து மாறுது. ஓகேங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் கோரல் ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.